என்ன டாக்டர்? கங்க்ராச்சுலேஷன்ஸ், அருணாக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. தேங்க்யூ டாக்டர். தொடுக்கப்பட்ட வழக்கில் கொடுக்கப்பட்ட ஆதாரங்களை மிஸ்டர் ராஜசேகர் மறுக்காத காரணத்தினால் அவைகளை உண்மை என ஏற்றுக்கொண்டு 1978 வருடம் நவம்பர் மாதம் 7ஆம் தேதியான இன்று திரு ராஜசேகருக்கும் திருமதி அருணாவுக்கும் விவாகரத்து கொடுத்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. அவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தையை தாய் தரப்பில் கேட்டுக்கொண்டபடி திரு ராஜசேகரிடம் கொடுக்க இந்த கோர்ட் சம்மதிக்கிறது. Well done. Thank you. Congrats. குழந்தை எங்க கிட்ட வளர வேண்டாம், அப்பா கிட்டே வளரட்டும்னு அவங்க சொன்னாங்களே, அது ரொம்ப நல்லதா போச்சு. பொன் குழந்தை அம்மா கிட்ட வளர்ந்ததுன்னா 18 வருஷம் கழிச்சு இந்த குழந்தை இந்தியாவில் ஏதாவது ஒரு கோர்ட்ல விவாகரத்து வேணும்னு போய் நிற்கும். என்ன மாதிரி மனசாட்சி உள்ள ஒரு ஜட்ஜ் என்ன பண்றதுன்னு தெரியாம திரு முழிப்பான். இந்த பருமா, உனக்கு பேச்சு வந்த உடனே அண்ணேன்னு சொல்லக்கூடாது, அப்பான்னு இப்பா. இந்தப்பா, இந்த பருமா, குழந்தை திடீர்னு அழும், நீ பயந்துராத. தாய்ப்பாலுக்காக அழுதுன்னு அர்த்தம். நீ என்ன செய்யற, அதோட கட்டவரல்ல அஸ்கா சக்கரையை தடவி அது வாயில போட்டுரும். இதோட அம்மாவை விட அஸ்கா சக்கரையை மேலுப்பா. ராஜசேகர், இனிமே இந்த குழந்தைக்காக நீ வாழணும். இந்த குழந்தை உங்ககிட்ட ஒட்டும்னு நான் ஆசீர்வாதம் பண்றேன்ப்பா. இன்னிலேந்து நீ தாயுமானவன். சரி சார். ஹலோ, நான் ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் பேசுறேன். என் பிஏவை கொஞ்சம் ரூமுக்கு வர சொல்றீங்களா? ஒண்ணுமில்ல, இந்த ஜட்ஜி வேலைக்கு நான் ஒரு ராஜினாமா கடிதம் கொடுக்கணும். அம்மா. என்னம்மா? குழந்தைய கொடுமா. அது சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்தாச்சு. உங்க அப்பா ஜெயிச்சுட்டாருமா. கோர்ட்ல உனக்கு விவாகரத்து கொடுத்து தீர்ப்பாயிடுச்சு. அவனையே வேண்டானதுக்கு அப்புறம் அவன் கொடுத்த குழந்தை எதுக்குன்னு தூக்கி கொடுத்துட்டான். இல்லம்மா, இல்லம்மா, எனக்கு குழப்பமா இருக்குமா, எனக்கு குழப்பமா இருக்குமா. ஹலோ, மிஸ்டர் ராஜசேகர பேச சொல்றீங்களா? நீங்க யார் பேசுறது? நான் 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 அவரோட, ப்ளீஸ் அவரை கொஞ்சம் பேச சொல்றீங்களா? அவர் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு குழந்தையோட ஊரை விட்டே போயிட்டார். எங்க போயிருக்காருன்னு ஏதாவது தெரியுமா? தெரியாது, எங்க கிட்ட சொல்லல. ஏன்பா சார், அனுவ ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போய் வீட்டுல பத்திரமா விட்டுட்டியா? விட்டுட்டேன் சார். இருக்கட்டும், இந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துட்டு போய் அக்கவுண்ட்ஸ்ல கொடுத்துரு. சரி சார். ஏம்பா, மேனேஜர் வீடு எங்க இருக்கு? நீங்க குடிமல் இருக்க வீட்டுக்கு பக்கத்துல தாங்க. அவரோட வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க? அவரும் அவர் மகளும். ஒண்ணும் இல்ல, சில முக்கியமான லெட்டர்ஸ்க்கு பதில் எழுத நோட்ஸ் வாங்கணும். அதான் நேரா அவர் வீட்டுக்கே போய் வாங்கலாம்னு. தாராளமா போலாமா? டிராயிங் போட்டுட்டு நானும் வந்து ஹெல்ப் பண்ணுவேன்ல, அதுக்குள்ள எல்லா வேலையும் நீயே செய்யணுமா? குருவி கத்துது, யாரோ வந்திருக்காங்க.
வணக்கம் சார். வணக்கம். என்ன முத்து? நம்ம ஆபீஸுக்கு வந்திருக்கிற புது செக்ரட்டரி அம்மா உங்ககிட்ட ஆபீஸ் லெட்டர்களுக்கு பதில் வாங்கணுமா? இங்க வந்திருக்காங்க. வர சொல்லட்டுமா? வர சொல்லு. சரி சார். அனு, நீ உள்ள போய் டிராயிங் போடுமா. சரி டாடி. வாங்க உட்காரு. மிஸ்ஸஸ் கோபால், என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் இல்ல. நான் இந்த நேரத்துல இங்க வந்தது உங்களுக்கு தொந்தரவா இருந்திருக்கும். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நோ, சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சில முக்கியமான பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் பெண்டிங்ல இருக்கு. அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டா நான் காலையிலேயே டைப் பண்ணிடுறேன். அதனால தான் வந்தேன். To the plastic advertising company, refer to your letter dated on. டாடி, Sorry. என்ன அனு? டாடி அழிக்கும் போது கிழிஞ்சிருச்சு. இதை ஒட்டி தரேன். டாடி இங்க வா. எக்ஸ்கியூஸ் மீ. மே ஐ ஹெல்ப் யூ? ஆஃப் கோர்ஸ். இங்க இல்ல, ஆபீஸ்ல. டாடி, இந்த படத்துக்கு என்ன பேர் வைக்கிறது? தாய்ப்பாசம். அப்படின்னா அம்மா குருவி பாப்பா குருவியை காப்பாத்துறதுக்கு பேர் தான் தாய்ப்பாசம். அம்மா குருவி தான் பாப்பா குருவிய காப்பாத்துமா. அப்பா குருவி கூட காப்பாத்தும் இல்ல, நீ தானே காப்பாத்துற. அம்மா குருவி தான் செத்து போச்சே. மூக்கு உடைஞ்சு போச்சு. நான் சீவி தரேன். வேண்டாம், நானே சீவிக்கிறேன். அடுப்பு அணைக்கலையே. ஐயோ, மேடம், இங்க உங்களுக்கு லேட் ஆகுமா? இங்க இருந்து நீங்க தனியா வீட்டுக்கு போயிடுவீங்களா? எனக்கு டைம் ஆகுது. என்னப்பா நீ ராத்திரில தனியா விட்டு போறேங்கிற? மிஸ்ஸஸ் கோபால், நீங்க புறப்படுங்க. மீதிய நான் ஆபீஸ்ல வந்து டிக்டேட் பண்றேன். பாவம், அன்டைம்ல நீங்க எங்க வரணும். ஆபீஸ் வேலைய ஆபீஸ்ல பார்த்தா போதும். முத்து, இவங்களை வீட்டுல பத்திரமா விட்டு போப்பா. சரி சார். மிஸ்ஸஸ் கோபால், துணைக்கு பியூன் வர்றாரு, நீங்க புறப்படுங்க. குழந்தை வரலடா. கவுன் பூரா ரத்தக்கரை. உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு. அனு, அனு, என்ன அறுத்துக்கிட்டியா? டாடி, என் விரல் முண்டாஸ் கட்டிருக்கு. வா, மருந்து போடலாம். ஏம்மா லலிதா, உன்னை பொண்ணு பார்க்க போறாங்கன்னு பர்மிஷன் போட்டு போனியே, அது என்னாச்சு? ஒன்னும் சரிப்பட்டு வரல. போன வாரம் வந்தாரு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அவர் பாலிசி எனக்கு பிடிக்கல. அப்புறமா வந்தாரு ஒரு வக்கீல். அவர் எப்பவும் பார்லயே இருப்பாரா? அட என்னமா நீ, வக்கீல்னா பார்ல தான் இருப்பாங்க. அந்த பார் இல்ல சார், இந்த பார். சுத்தம். ஆமா, ஒரு டிராபிக் சார்ஜ் அனுப்பிச்சேனே, அது அவர் எடுத்ததும் சிக்னல் காமிக்கிறாரு. நல்ல வேலை, இந்த பொண்ணுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பைலட்ட சொல்லலான்னு பார்த்தேன். வேண்டாம். ஏ, அந்த ஆளுடைய டேக் ஆஃபும் சரியில்லை, லேண்டிங்கும் சரியில்லை. பிளேனை கவுத்துட்டானா? இத பாருமா லலிதா, நீ மெட்ராஸ்ல கல்யாணமாகாத அத்தனை ஆம்பளைங்களையும் பார்த்துட்டு எதுவுமே தேரல. நீ கற்பனை பண்ணியே கேள்வி ஆயிட போற.
காலகாலத்துல ஒரு நல்ல முடிவுக்கு வாமா. சார், ஹேண்ட்பேக்ல தாலி ரெடி, மாசம் பிறந்தா சம்பள கவர் ரெடி. எனக்கும் ஊர்ல இருக்கிற மத்தவங்க மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைதான். ஆனா எந்த வரணும் சரியா அமைய மாட்டேங்குது. இதை பாருங்க சார், இப்ப இருக்கிற மனநிலைமையில நான் 2ஆம் தரமா போக கூட தயார். அப்படி ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க சார். 2ஆம் தரமா வர தயாருன்றாலே, அப்ளிகேஷனை போட்டு வைப்போமா? நமக்கோ வீட்டுல விருந்து சரியில்லை, நமக்கேத்த சரியான மாத்து மருந்து இதான். ஹலோ ஹலோ, மேனேஜர் ராஜசேகர் ரூமா? நான் அவரோட டாக்டர் அனு பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் தான். ஹலோ, இங்க ஒரே சத்தமா இருக்கு. நீங்க பேசுறது காதுல விழல. நீங்க யாரு? நான் அவரோட செக்ரட்டரி. ஆண்டி, டேடி இன்னும் சாப்பாடு கொண்டு வரல. கொண்டு வர சொல்லுங்க, எனக்கு பசிக்குது. அப்பா சீட்ல இல்ல, பாக்குறேம்மா. டிராயிங் டீச்சர் வராங்க. ஐயோ, இவ்வளவு பயம் இருக்குது. அப்புறம் என்ன? சபலம் தான். மேனேஜர் எங்க? மேனேஜர்ல பாருங்க. அவங்க என்ன லெக்சரா தேடுறாங்க? டிராயர்ல பார்க்க சொல்றேன். மேனேஜர் கேக்குறீங்களா? தெரியாது. இங்கதானே இருந்தாரு. அநேகமா முதலாளி ரூம்ல திட்டு வாங்கிட்டு இருப்பாரு. குழந்தைக்கு சாப்பாடு கொண்டு போயிருப்பாரு. இல்லையே, சாப்பாடு வரலன்னு குழந்தை போன் பண்றாளே. இந்த நேரத்துல போய் எங்க போயிருப்பாரு? மேனேஜர் குழந்தைக்கு பசினா இந்த அம்மா ஏன் இப்படி துடிக்குது? தாய் பாசம் தான். ஹலோ ஹலோ, என்னது டிஸ்கனெக்ட் ஆச்சு? முதல்ல என் குழந்தை என்கிட்ட பசிக்குதுன்னு கேட்டாளே. முத்து, முத்து. என்னம்மா? மேனேஜர் குழந்தை எங்க படிக்குது? சரஸ்வதி வித்யாலயாவில யூகேஜி படிக்குது. சாரி அனு, வர்றப்போ வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் லேட். நான் ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு வர்றதுக்குள்ள உனக்கு லேட் ஆயிடுது. அதனால ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இனிமே மத்தியான சாப்பாட்டை உன் கையிலேயே கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். சரி டேடி, உனக்கு வேலைதான் முக்கியம். என்னால உனக்கு கஷ்டம் வேண்டாம். இல்லம்மா, வேலையை விட எனக்கு நீதான் முக்கியம். அதனாலதான் உன்னை ஆயா வைக்காம வேலைக்காரங்க இல்லாம நானே பாத்துக்கிறேன். ஆமாமா, இனிமே நானே என் சாப்பாட்டை கொண்டு வந்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீ எனக்காக இருக்க, நான் தான் எல்லாம்னு சொல்லக்கூடாது. உன் வேலைக்கு நீ போ டாடி, லேட் ஆச்சு. நானே சாப்பிட்டுக்கிறேன். கோமானு, நான் தெரியாம சொல்லிட்டேன். சேச்சா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். போ டாடி, போ. போங்கிறியே, நீங்க என்ன போன்னு சொல்லிட்டா எனக்கு யார் இருக்கா? ஏன் டாடி வருத்தப்படுற? உன் கஷ்டம் எனக்கு தெரியாது. நான் ஏன் உன்னை சாப்பாடு எடுத்துக்கிட்டு இங்க வான்னு சொல்றேன்? எனக்காகவா? நீ எனக்கு சாப்பாடு போடுறப்போ அந்த சாக்குல உன்னையும் என் கூட சாப்பிட வைக்கிறதுக்கு தான். ஆபீஸ்ல சாப்பிட்டியான்னு கூட யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க. வா சாப்பிடலாம். வாங்க சார், வாங்க. குழந்தை சாப்பிட்டாளா? நீங்க வர வரைக்கும் காத்திருக்க முடியாதுன்னு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. எனக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். உங்களுக்கு தேவை ஆபீஸா குழந்தையா? ஆபீஸ் முக்கியம்னா குழந்தைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. குழந்தை தான் முக்கியம்னா ஆபீஸ்க்கு காக்கிறதா சில ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்துருங்க. ஊர் உலகத்துல மத்தவங்க எல்லாம் புள்ள குட்டி பெத்துக்கலையா? என்ன மேடம், நான் சொல்ல கரெக்ட் தானே?
நமக்கெல்லாம் குழந்தைங்க இல்லையா? வேலைன்னு வந்துட்டா பாசத்தை தள்ளித்தான் வைக்கணும். ஐம் சாரி, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இருங்க சார், இதை வந்துடுறேன். கூமுட்டை உன்னவே கூப்பிட்டான். ஏன் சார் குதிரை ஓட்டுறீங்க? கொண்டாந்துட்டல்ல, இந்தாங்க. இந்த ஃபைலா? இதை நான் பார்த்துட்டேனே. முத்து, இதை போய் அக்கௌண்ட் கொண்டாங்க. என்ன சார் தடவுறீங்க? அதை நான் கொடுத்துக்கிறேன். நீ டீ குடிக்கணும்னு சொன்னல, இந்த ஒரு ஜாடி இந்த மாதிரி நேரத்துல தான் கொடுப்பீங்க. சரி, முத்து எங்கப்பா? முத்து ஏற சொத்து டீ குடிக்க போயிருக்க. ஃபைலுக்குள்ள இருக்கிற கடுதாசியை பார். மிஸ் லலிதா, உனக்கு பொருத்தமான ஒரு வரம் தயார். ஆபீஸ் முடிந்தவுடன் தெருக்கோடியில் என்னை சந்திக்கவும். விவரம் நேரில், பரந்தாமன். May I come in, sir? எஸ், Good evening, sir. குட் ஈவினிங். உட்காருங்க. It's all right. I am Gopal, Arunaவோட husband. உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன். உங்களை பார்க்காமலே என் மனசுல உங்களை பத்தி ஒரு பெரிய இமேஜ் இருக்கு. என் ஒய்ஃப் உங்க வீட்டுக்கு வந்தப்ப ஆபீஸ் வேலையை ஆபீஸ்ல தான் பார்க்கணும் திருப்பி அனுப்பிட்டீங்களாமே. பியூன் சொன்னா. யூ ஆர் a great person indeed. சார், கண்டிப்பா நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். உங்க ஒய்ஃபையும் அருணாவையும் பழக விட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பாங்க. அவசியம் அவங்கள கூட்டுவாங்க. சாரி, நான் ஒரு விடோயர். ஓ, அப்படியா? we are sailing in the same boat. இதுலயும் நாம ரெண்டு பேரும் ஒண்ணு. I am also a widower. என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்து போனதுக்கு அப்புறம் நான் அருணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வரட்டுமா? நாம அப்புறம் சந்திப்போம். வாங்க. அருணாவை கூட்டு போறேன். ம். போலாமா? தம்பி, என்னக்கா என்ன பண்ற? காதல் பத்திங்களா எவ்வளவு ஓட்டல பறக்குது. அந்த பைனாக்குலர் கொஞ்சம் கொடுக்குறியா? என்னங்கக்கா? என்ன பாக்குற? பறவை பாக்குறேன். பறவையா? கொடு பார்க்கலாம். கொடு கொடு.
திருட்டுத்தனம். நீ எந்த பறவையை பார்த்தேன்னு முதல்ல சொல்லு. பொய் சொல்லாம சொல்லு. அந்த மொட்டை மாடியில் இருக்கிற குழந்தையை தானே பார்த்த? ஆமா. ஸ்வீட் பேபி. அது யார் குழந்தை? ஏய், உங்ககிட்ட தான் கேக்குறேன். அது யார் குழந்தைன்னு தெரியுமா உனக்கு? அது என்னோட மேனேஜர் ராஜசேகரோட குழந்தை. பாவம், உங்ககிட்ட இருக்க வேண்டிய குழந்தை அங்க இருக்கு. ஆமா, அழகான அந்த குழந்தைக்கு அம்மா இல்ல, அன்பான அம்மாவுக்கு குழந்தை இல்ல. அத சொன்னேன். இந்தா. தெரிஞ்சு கேக்குறாரா இல்ல தெரியாம கேக்குறாரா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? பெத்த தாய்கிட்டயே அவ குழந்தைய யாருன்னு கேக்குறப்போ இப்ப நான் சாதிக்கிற மௌனம் ஒரு நிர்பந்தம். என்ன உங்களுக்கு பிடிக்கும் நீங்க சொன்னதுனால இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், தக்காளி பச்சடி. சத்தியமா சொல்றேன், இவ்வளவு திருப்தியான சாப்பிட்டதே இல்ல. பிரமாதம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கங்களேன். போதும். இனிமே ஒரு பருக்கை என்னால் சாப்பிட முடியாது. உங்களுக்கு தெரியுமா, என் வயிற்ற நீர் ஒப்பிட்ட. என்னங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி இப்படி பயந்து போய் உட்கார்ந்திருக்கீங்க? ஒரு மரியாதை தான். சாப்பிடுங்க, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. என்னது? முருங்கைக்காய் சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், தக்காளி பச்சடி. இங்கேயும் இதே வேணா? இங்கேயும் அங்கங்க ஹோட்டல் எல்லாம் போர்ட்ல இதே தான் எழுதி வச்சிருக்கான். ஊரு பூரா ஒரே சமையல். இது வேண்டாம், சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்னங்க வாந்தி எடுக்கிறீங்க? உண்டா இருக்கிற போடி. லலி, உனக்கு என்ன பிடிக்க சொல்லு? பச்சை மிளகா பஜ்ஜி. 400 ரூபாய்க்கு பச்சை மிளகா பஜ்ஜி தின்னா மூக்கு வழியா புகை வரும். அந்த மாதிரி பண்ணாத, வேற ஏதாவது நல்லதா சொல்லு. நல்ல ஃபேஷனபிளா சாரி உனக்கு என்ன பிடிக்குமா வாங்கிக்க. இந்தா உனக்குதான் மை பிரசன்டேஷன். என்ன ரொம்ப திருப்தியா இருந்தா? எனக்கு கூட ரொம்ப திருப்தியா இருக்குது. லெட்டர். எது லெட்டர்? ஒண்ணு இல்ல. லெட்டர் இந்த மாசத்து சம்பளம். என்னங்க மாசம் மாசம் சம்பளத்தை குறைச்சு கொண்டு வரீங்க? நீ யார் கேக்குறதுக்கு? சம்பாதிக்கிறவன் நான். குறைச்சு கொடுப்பேன், கூட்டி கொடுப்பேன். இதெல்லாம் உங்க அப்பா விட்டு சீதனமா, உங்க அப்பா விட்டு சொத்தான்னு கேக்குறேன். எதுக்குங்க இத்தனை வருஷம் கழிச்சு எங்க அப்பாவை இழுக்கிறீங்க? அப்படிதான் இருப்பேன். உங்க அப்பா நடு ரோடு இழுப்பேன், ஏறி போட்டு மிதிப்பேன். ஏண்டி, என் கல்யாணத்துல ஒரு ஊர்வலத்தை ஒழுங்கா நடத்த தெரியல உங்க அப்பனுக்கு, அவனை சப்போர்ட் பண்ணிட்டு வரைய பெருசா? உன் பொண்ணு முன்னாடி உங்க அப்பா மானத்தை வாங்குற பாரு. ஏமா கல்பனா, நீ எத்தனையோ கல்யாண ஊர்வலம் பாத்திருக்கேன். அதுல மாப்பிள்ள கார்ல வருவாரு, மத்தபடி இந்த லைட்டை தூக்குறவங்க, வாத்தியம் வாசிக்கிறவங்க, இவங்க எல்லாம் காருக்கு முன்னாடி இருப்பாங்களா இல்ல பின்னாடி இருப்பாங்களா? முன்னாடிதான் இருப்பாங்கல்ல. இல்லையே, உங்க அப்பா கல்யாணத்துல அத்தனை பேரும் காருக்கு பின்னாடி இருந்தானுங்கம்மா. ஏன்னா இவங்க அப்ப உங்க தாத்தா அந்த காருக்கு 1/2 லிட்டர் பெட்ரோல் ஊத்தி 20 மைல் ஊர்வலம் நடத்திருக்கான். பாதியிலே பெட்ரோல் தீர்ந்து போய் வண்டி நின்னு போச்சா? இந்த வாத்தியக்காரன் பூரா ஒரு கையில வாத்தியம், இன்னொரு கையில வண்டியை தள்ளிக்கிட்டே இப்படியே வந்தானுங்கம்மா. இந்த ஒத்து ஊதுறான் பாருங்க சின்ன பையன், அவன் ஒத்தந்தாம காருக்கு முன்னாடி இருந்தான். எதுக்கு? என்ன அந்த கார்ல ஹார்ன் ரிப்பேரா? இவன் தான் அப்பப்ப 10 நிமிஷத்துக்கு ஒரு தரம் ஆபோ போ வாரம் ஆபோ வாரம் இப்படியே ஊர்வலத்தை நடத்தானுங்கம்மா. என் நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாரு. கழுத்துல இவ்வளவு பெரிய மாலையை போட்டுக்கிட்டு அசைய முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். முன்னாடி ஒரு மூதேவி ஒருத்த சங்கூதிக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். ரோட்ல போறவனுக்கெல்லாம் சந்தேகமே வந்து போச்சுமா. இது என்ன கல்யாண ஊர்வலமா இல்ல சாவு ஊர்வலமான்னு கேட்டானுங்க. பத்தா குறைக்கு இவங்க அண்ணன் ரவுடி பைய 4 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டு என் காருக்கு முன்னாடியே அழுகு இப்படி டான்ஸ் எல்லாம் ஆடுறாமா. எனக்கு அப்படியே நாக்க புடிங்கலாம் போல் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில இருந்து வந்த நீ என் சம்பளத்தை பத்தி கேக்குறியா? இல்லீங்க, என்னாச்சு? ஏதாவது பேசின பழசெல்லாம் கலைய விட்டுருவேன். நான் என்ன சொல்றேன்? என்ன சிரிக்கிற? சொன்ன கதை நல்லா இருந்த? அடச்சி படி. லலிதா, நீ இதுக்கு முன்னாடி எங்கேயாவது மசாஜ் கிளப் வச்சு நடத்திந்தியா? என்ன சுகம் என்ன சுகம்? என்ன சுகம்? உனக்கு தெரியுமா, எனக்கு இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுலாம் பிடிக்கவே பிடிக்காது. உன் கை ஸ்பரிசத்துக்காக ஒத்துட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி கூட எனக்கு இப்படி எண்ணெய் தேய்ச்சி விட்டதில்லை தெரியுமா? சுபத்ரா சுபி, இன்னைக்கு என்ன தேய்க்காத விட்டுறேன். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, தேய்ச்சிதான் ஆகணும். புதன்கிழமை நான் சனிக்கிழமைன்றீங்க, சனிக்கிழமை புதன்கிழமைன்றீங்க. இன்னைக்கு என்ன தேய்ச்சதான் ஆகணும். அம்மா, நீ என்னைக்கு வேணா என்ன தேய், இன்னைக்கு வேணாம். ஏற்கனவே உடம்புல அரேபியாவோட அதிகம் என்ன இருக்குது. அது எப்படி?
போன மாசம் சனிக்கிழமை தேய்ச்சது. போன மாசம் நீ தேய்ச்சது. அப்போ வேற எவ தேய்ச்சா? வேற எவ தேப்பா? வேற எவ தேப்பா? சரிதான் தேய்க்கணும், நீதான் தேய்க்கணும். ஐயோ 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 ஐயோ. சும்மா இருங்க, கத்தாதீங்க. என்னடி இடிக்கிற பாத்து. என்னடி போறாதா போறாதா? பாத்து என்ன 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 தலைவா குற்றம் புரிந்தவன் வாழ்வினில் நிம்மதி ஏதே இரண்டு வேண்டவே வேண்டாம். என்னடா பறந்தோமா, உனக்கு என்னடா ஆச்சு? என்ன தொழில் பண்ணி தொலைச்ச? அத்தை காலையில என்ன தேய்க்க வேண்டாம்னாரு, நான் தான் கட்டாயப்படுத்தி தேய்ச்சி விட்டேன். இப்பயும் ஜன்னி வந்துருச்சு. முருகா, முருகனை கூப்பிடாதே, ரெண்டு பொண்டாட்டிக்காரன் பிள்ளையப்பா. அவரை கூப்பிட்டு கல்யாணமே கிடையாது, நிம்மதியான மனுஷன். ஐயோ கடவுளே, இவரை காப்பாத்துங்களே. அக்கா ஐயருக்கு சொல்லிட்டு வந்துட்டுமா? அடச்சி வாய மூடு. இல்லக்கா, நம்ம டாக்டர் ராஜகோபால் ஐயருக்கு சொல்லிட்டு வந்துட்டுமான்னு. போடா, போய் சீக்கிரமா கூட்டிட்டு வாடா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? படுங்க படுங்க படுங்க. டாடி, அம்மாங்கிற தலைப்புல ஸ்கூல்ல 4 வரி எழுத சொன்னாங்க. எனக்கு அப்பா பத்தி தான் தெரியும், அம்மா பத்தி தெரியாதுன்னுட்டேன். கமிங் சார். வாங்க மிஸ்டர் கோபால், உட்காருங்க. பரவாயில்லைங்க, டிஃபன் சாப்பிடுங்க. வேண்டாம் தேங்க்ஸ். நான் தான் கோபால். இந்த ஸ்வீட்ஸ் வாங்கிக்க. தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ. டாடி, இந்த அங்கிள் யாரு? செக்ரட்டரி ஆண்டி இல்ல, அவங்க ஹஸ்பண்ட். ஓ, செக்ரட்டரி ஆண்டியோட ஹஸ்பண்டா? ஹலோ. ஹலோ டாடி, நீங்க 2 பேரும் ஹால்ல பேசிட்டு இருங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வரேன். உட்காருங்க மிஸ்டர் கோபால். குழந்தைன்னா எனக்கு உயிர். ஆனா எனக்கு குழந்தை இல்லை. எனக்கு புருஷங்கிற போஸ்ட் தான் கிடைச்சது தவிர அப்பாங்கிற பொசிஷன் கிடைக்கல. நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் கோபால்? என் முதல் மனைவி பிரசவ நேரத்தில் இறந்துட்டா. சின்ன வயசுல இருந்தே நான் சீர்திருத்த மனப்பான்மை உள்ளவன். அதனாலதான் வக்கீல் சக்கரபாணியுடைய விவாகரத்து ஆன மகள் அருணாவை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க கல்யாணம் சத்தம் இல்லாம காதும் காதும் வச்ச மாதிரி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்துச்சு. இங்க போடுங்கம்மா. கமேன் கமேன். உட்காருங்க ப்ளீஸ். பரவாயில்ல அருணா, சீக்கிரமா உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு புறப்படு. ஹனிமூனுக்கு போறதுக்கு மாப்பிள்ளைக்கு அதுக்குள்ள அவசரமா? ஹனிமூனுக்கு இல்ல, புருஷ வீட்டுக்கு. மிஸ்டர் கோபால், கல்யாணமாகி இப்பதான் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க, அதுக்குள்ள புறப்படணுமா? அப்பா, அவர் நம்ம வீட்லயே இருக்கணும்னு சொல்லி நீங்க சொல்லலையா? சொல்லலையே. உனக்கு நாகரிகம் பெருசுங்கிற மாதிரி எனக்கு தன்மானம் பெருசு. மிஸ்டர் கோபால், கொஞ்ச நாள் இங்க அருணா கூட இருக்கலாமே? இருக்கலாம், ஆனா பாக்குறவங்க என்ன கேவலமா பேசுவாங்க. நான் செஞ்சுக்கிட்டது கல்யாணமா ஆதாயமான்னு கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. அருணா இப்பவே என் கூட என் வீட்டுக்கு வர்றதுன்னா வரட்டும். இல்ல வக்கீல்ங்கிற முறையில இது உங்களுக்கு பழக்கமாச்சே, இது இல்லைன்னா வேற ஒண்ணு. என்ன அருணா, உனக்காகவும் அப்பா அம்மா தான் வக்காலத்து வாங்கிட்டு வந்து பேசுவாங்களா? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல பெத்தவங்க பிரதிநிதியா வர்றது கேவலம். அருணா, நல்லா யோசிச்சு பாத்துக்க. என் கூட என் வீட்டுக்கு வரணும்னா வா, இல்ல அவர் சொல்றதை கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமா, அதான் உனக்கு நல்லது. போலாமா? மிஸ்டர் கோபால், சாப்பிட்டுட்டு போலாமே. முதல்ல என் பொண்டாட்டி என் வீட்டுல உல வச்சு அதை நான் சாப்பிட்டாதான் எனக்கு பெருமை. வரட்டா? அருணா, பாக்ஸ்ல துணிமணியாவது எடுத்துட்டு போமா? நோ நோ நோ, கட்டின புடவையோட தான் வரணும். நான் என்ன கையால் ஆகாதவனா? என்னங்க, கோபால் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருப்பான் போல இருக்கு.
இருக்கலாம். அதனால அருணா வாழ்க்கை நல்லா அமைஞ்சா சரி.